எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு யூனிட் 8ல தமிழ் சொசைட்டி அதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ் சொசைட்டி எப்படி உருவாச்சு, அது அந்த பீரியட்ல அது எப்படியெல்லாம் அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க, எந்தெந்த ரூலர்ஸ் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் எவிடன்ஸ் இருந்தது, ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு சொசைட்டியா வேணாலும் இருக்கலாம், அது தமிழ் இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, இல்ல வேற வேற கண்ட்ரில இருந்து வேற வேற சொசைட்டி எவால்வ் ஆனதும் சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்ல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு எவிடன்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இனிஷியலா பாத்தீங்கன்னா யாருமே பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கல. ஸோ லேட்டரா பிரிட்டிஷ் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க தமிழ் சொசைட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்கு. ஸோ அதுல ஒவ்வொரு எவிடன்சஸா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ரன் ஆகுது. ஸோ இவங்களோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த பழைய எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்ப வேற வேற ரூலர்ஸ் ரூல் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, சோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் கண்டுபிடிச்சு அங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தது, இல்ல ரூலர்ஸ் எப்படி ரூல் பண்ணாங்க, யார் கூட எல்லாம் ட்ரேட் கான்டாக்ட் வச்சிருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட முக்கியமான மேஜர் பர்பஸ். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சொசைட்டி இருந்ததுக்கான எவிடன்சஸ் எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டைம்ல இருந்ததை பாத்தீங்கன்னா காவேரி பேசின்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. முக்கியமா பூம்புகார்ல இதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அந்த டைம்ல எப்படி இருந்தது, ரூல்ஸ் எப்படி இருந்தது, பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பார்ட்ல அவங்க வேற வேற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா எவிடன்சஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் சென்னையில கூட பாத்தீங்கன்னா அதிரம்பாக்கம் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இந்த எவிடன்சஸ் மூலம் அப்ப இருந்த ஆட்சி முறை, மக்களோட வாழ்க்கை முறை, சோ யார் கூட எல்லாம் ட்ரேட் வச்சிருந்தாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இந்த எவிடன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸா பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து வேற என்ன எவிடன்சஸ் இருக்கு அப்படின்னா காயின்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம பார்த்திருப்போம் ஏன்ஷியன்ட் மிடிவல் இந்தியா இல்ல மாடர்ன் இந்தியா பாத்தீங்கன்னா 35க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்ததுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆயிருக்கும். அதே ஏன்ஷியன்ட் இந்தியா மிடிவல் இந்தியால ரூலர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காயின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ சில நேரம் பாத்தீங்கன்னா எந்த ரூலர்ஸ் எந்த ஏரியால ரூல் பண்ணாங்க அப்படிங்கறதே அங்க கிடைக்கிற காயின்ஸ் எவிடன்சஸ் வச்சுதான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தமிழ் சொசைட்டியோட காயின்ஸ் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமராவதி, சோ ரிவர் பெட் ஆஃப் அமராவதியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூலர்ஸோட ஃபேஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்த முக்கியமான சிம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி சோழா, சேரா, பாண்டியா இவங்களோட காயின்ஸ் பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான இடம் தான் பாத்தீங்கன்னா கொடுமணல். சோ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்டு காயின்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காயின்ஸ் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரூலருமே பாத்தீங்கன்னா அவங்க பீரியட்ல எது சிக்னிபிகண்டோ அதை பாத்தீங்கன்னா காயின்ஸ்ல அச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தமிழ் சொசைட்டி காயின்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற சொசைட்டி காயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா செகண்ட் எவிடன்ஸ். இது இல்லாம வேற என்னெல்லாம் எவிடன்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல கேள்விப்பட்டிருப்போம். சோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியா பாத்தீங்கன்னா இங்க காப்பர் சார்ட்டர் கண்டுபிடிச்சாங்க, சில காயின்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது இல்லாம இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்களோட பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் சொசைட்டி அவங்க கூட ட்ரேட் கான்டாக்ட் வச்சிருக்கலாம், இல்ல தமிழ் ரூலர்ஸ் அங்க விசிட் பண்ணிருக்கலாம், இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸிபிஷன் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சொசைட்டிக்கு இடையில இருக்கிற கான்டாக்ட் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா அசோகா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அசோகாவோட ராக் எடிக், பில்லர் எடிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? சோ அதுல கூட பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியோட கான்டாக்ட் இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி அசோகாவோட கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியோட இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வேள்விக்குடி செப்பேடு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளஸ் இது இல்லாம நிறைய சோலாஸ் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, சுந்தர சோழா, விஜயேந்திர சோழா இவங்கெல்லாம் யூஸ் பண்ண காப்பர் பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா தேர்ட் எவிடன்ஸ். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எபிகிராபிக் எவிடன்ஸ். சோ இது எபிகிராபிக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வார் நடந்திருக்கும் இல்லைங்களா. சோ அந்த வார்ல பாத்தீங்கன்னா வீர மரணம் அடைஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட சிக்னிபிகன்ஸை வெளிப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இறந்தவங்களோட
சிம்பிள் அதாவது உருவம் வந்து பாத்தீங்கன்னா பொறிச்சு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எவிடன்ஸ் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா புலிமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. புகழூர்ல வந்து பாத்தீங்கன்னா சேராஸ் பத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது இல்லாம மத்த ரூலர்ஸ், பாண்டிய ரூலர்ஸ் எல்லாம், நெடுஞ்செழியன் பத்தி எல்லாம் ஒரு சில இடத்துல வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இந்த ஹீரோ ஸ்டோன், இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் இதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? சோ இது இல்லாம வேற என்ன இம்பார்ட்டன்ட் எவிடன்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்ரரி. சோ லிட்ரரி சோர்ஸ் நமக்கே தெரியும். சங்கம் லிட்ரேச்சர், சங்கத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்துன்னு இப்படி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சொசைட்டி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. சோ வேற வேற டிராவலர்ஸ் எல்லாம் இந்த பீரியட்ல விசிட் பண்ணிருப்பாங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியோட கல்ச்சர் இல்ல அதுல இருந்து சிக்னிபிகன்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயநகர ரூலர், அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூலர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருப்பாரு. சோ அங்கெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்கும். சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டெம்பிள்ல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய எவிடன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியை வந்து லேர்ன் பண்றதுக்கு இருக்கு. சோ இதுல முக்கியமான எவிடன்சஸ் என்னென்ன இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் புலிமான் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல வரும். ஓகேங்களா? சோ இதுல முக்கியமான ரூலர்ஸ் வந்து எந்த இதுல இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசோகா பார்த்தோம், கிருநார் இன்ஸ்கிரிப்ஷன். இன்னும் தமிழ் ரூலர்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த இன்ஸ்கிரிப்ஷன்ல பார்ப்போம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சொசைட்டியோட கண்டினியூஷன் வந்து நம்ம பார்க்கலாம்.